Hi friends, welcome to our channel. எல்லாரும் இந்த இந்த குட்டி பப்புவை கேட்டிருந்தீங்க. அதுக்கு இந்த உடம்பு சரியாகிறதுக்கு ஏதாவது ஒரு ஸ்டெப் எடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் கமெண்டில். நீங்கள் சொன்ன எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி காலையில் கூட இங்கே இருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு இதை கூட்டிகிட்டு போய் அதுக்கு அந்த பிரியாணியில் மாத்திரையெல்லாம் போட்டு தான் இப்போ வச்சுருக்கேன். காலையில் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகும். ஃபிசியோதெரப்பி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அந்த காலை அப்படியே நம்ம பிடிச்சி தடவி அது கொஞ்சம் மசாஜ் கொடுத்துக்கிட்டே இருந்தோன்னா ஓரளவு ரெக்கவர் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அது போக கொஞ்சம் ஒரு டானிக் கூட கொடுத்தாங்க. இந்த டானிக்கு இதுவும் கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த டானிக்கும் டெய்லி காலையிலையும் நைட்டும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது மாத்திரை நம்ம கொடுத்தா சாப்பிடாதுன்னு சொல்லிட்டு அதை நல்லா பொடி பண்ணி பிரியாணியில் போட்டு அதுக்கு வச்சுருக்கு. பூனைக்கு அது நார்மல் பிரியாணி. இதை சாப்பிடாத, நீ அதை சாப்பிடு. உனக்கு அதில் தான் மருந்து போட்டிருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்தில் சொல்லியிருந்தீங்க. இதிலெல்லாம் கொஞ்சம் கேட்கலன்னா கண்டிப்பாக நாங்கள் அங்கேயும் கூட்டிகிட்டு போகிறோம். சாய் பிரகாஷ், சாய் விக்னேஷ் ஏதோ சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக அதையுமே நாங்கள் அங்கேயும் கொண்டு போய் ட்ரை பண்ணி பார்க்குறோம். கொஞ்சம் கொஞ்சமாக முன்னைக்கு இப்போ பரவாயில்ல. முன்னாடி ரொம்ப நிற்கவே முடியாது, விழுந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. லைட்டாக அந்த பின்கால் மட்டும் கொஞ்சம் ஆட்டம் இருக்குது. அது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் ஆயிரும்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. நம்ம டெய்லி அதுக்கு ஒரு ஆயில் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை போட்டு நல்லா அந்த காலை இழுத்து மசாஜ் பண்ணி விட்டு ஃபிசியோதெரப்பி மூலமாக தான் சரி பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் செஞ்சு கொடுத்துருக்கோம். அதுக்கான மாத்திரை மருந்து எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கோம். கூடிய சீக்கிரம் ரெக்கவர் ஆயிரும்னு நினைக்கிறேன். முன்னாடி சாப்பிடாது, இப்போ கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.